பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் பார்த்து வருகிறோம். முதல் அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனனுடைய மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்பட்டதால் நான் இனி போர் புரிய முடியாது என்று ரதத்தில் அமர்ந்த அர்ஜுனனை கீதாச்சாரியான் எப்படியெல்லாம் அவன் மனதை தயார்படுத்தி மறுபடியும் போர் புரிவதற்கு கீதாச்சாரியான் அற்புதமான அறிவுரைகளை கூறிக்கொண்டு இருக்கிறார். 2வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சாங்கிய யோகம். இந்த சாங்கிய யோகத்தில் முழுமையாக ஆத்மா என்றும் அழியாதது, தேகம் நிச்சயமாக அழியக்கூடியது. எந்த காரணத்தினாலும் நீ பானம் விட்டு இங்கு இருப்பவர்களை அழிக்க முடியுமா என்றால் இல்லை. ஆத்மா என்ன செய்யும்னா, அந்த தேகம் விழுந்தவுடன் மற்றொரு தேகத்தை எடுத்துக்கொள்ளும். அது பகவான் கிருஷ்ணன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். முதலில் நீ இதனை புரிந்து கொள் அர்ஜுனா, நீயாக கண்டிப்பாக யாரையும் கொல்ல முடியாது என்கின்ற உபதேசத்தை கூறிக்கொண்டு இருக்கிறார். இப்போ 2வது அத்தியாயத்தில் 46 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். இப்போ பார்க்கக்கூடியது 47வது ஸ்லோகம். கர்மன்கே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன மா கர்ம பலதேகோர் போர் மாத்தே சங்கோஸ்தவ கர்மணி. இப்போ நாமாக இந்த இடத்தில் இந்த குலத்தில் பிறக்கப் போகிறோம் என்று ஏதாவது தீர்மானிக்கக்கூடிய நமக்கு சுதந்திரம் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. நாம் செய்த கர்ம வினைகளின் படி அடுத்த ஜென்மத்தில் நாம் எங்கு பிறக்க வேண்டும் என்று பகவான் தீர்மானிக்கிறார். எந்த குலத்தில் தீர்மானிக்கிறோமோ அந்த குலத்திற்கு என்று ஒரு தனிப்பட்ட தர்மங்கள் இருக்கின்றன. அந்த குலத்தில் வந்த பெரியவர்கள் என்னென்ன விஷயங்களை ஆச்சரணை செய்து வருகிறார்களோ, முதலில் அந்த ஸ்வதர்மம் என்பது மிக மிக முக்கியமானது. ஸ்வதர்மம் என்றால் வழி வழியாக செய்து வருகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இதைவிட அது நன்றாக இருக்கிறது என்று செய்வதனால் உங்களுக்கு பலன் இல்லை. அவரவர் தர்மம் செய்வதனால் மட்டுமே மிக உயர்ந்த பலன் உனக்கு கிடைக்கிறது. ஸ்வதர்மத்தை மீறிய எந்த ஒரு விஷயத்தையும் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை. நாம் ஆசைக்காக சில விஷயங்களை சேர்த்து கொள்கிறோம், அவ்வளவுதானே தவிர இதையத்தான் அர்ஜுனா எந்த காரணத்திலும் அந்த சத்திரிய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறது இல்லையா, அந்த கடமையை மட்டுமே செய்யும் அதிகாரம் உனக்கு இருக்கிறது. கடமையே எது கடமை என்பது தீர்மானிப்பது இறைவன். அதிலேயே எனக்கு எந்த விதமான சுவாதந்திரியமும் இல்லை. அப்போ கடமை செய்ய மட்டுமே அதிகாரம் இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த கடமை செய்வதனால் வருகின்ற பலனில் நமக்கு எப்படி அதிகாரம் இருக்க முடியும்? ஏன்னா இந்த தேகத்தை வைத்துக்கொண்டு நாம் செய்வது இல்லை. தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு சொந்தக்காரன் பகவான். அங்கங்கு அந்தந்த தேவதைகளை இருத்தி வைத்து அந்த இந்திரியங்களை இயக்கி இந்த காரியத்தை நகர்த்துகிறான். இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற பிரயத்தனம் மட்டுமே நம்மிடையே இருக்கிறதே ஒழிய நம் தேகத்தை வைத்து கொண்டு சாதனை பாருங்க. ஒரு சாதனை செய்ய வேண்டும்னா இந்த ஜென்மத்தில் இந்த தேகம் இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கிறான். இந்த தேகத்தை வைத்து கொண்டுதான் எந்த சாதனையும், அதாவது உயர்வையும் சரி வீழ்ச்சியையும் சரி இரண்டையும் தேடி கொடுப்பது இந்த தேகத்தை வைத்து கொண்டுதான். அப்போ நமக்கு கர்மம் செய்வதிலும் அதிகாரம் இல்லை. அந்த கர்மம் செய்வதனால் வருகின்ற வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ
எதிலும் நமக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ நமக்கு ஒரு துன்பமோ வருகிறது என்றால் நாம் செய்த விஷயத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இதுதான் உண்மை. ஏதோ கஷ்டம் வரும் பொழுது பகவான் என்னையே சோதிக்கிறார், எனக்கு தெரிந்து நான் எந்த விதமான தவறும் செய்யவில்லை, இப்படி சொல்பவர்களே ஏராளம். உங்களுக்கு வருகின்ற துன்பத்திற்கு முழுமையான காரணம் நீங்கள் மட்டும்தான். நாம் செய்த தவறு நம் கண்கள் முன் நிழலாடவில்லை, அனைத்தும் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது இறைவன் நமக்கு வேண்டுமென்றே கொடுத்ததாக நாம் எண்ணி இறைவனை என்ன சொல்லுது, துதி பாடுகிறோம். அவனுக்கு என் மேல் கருணை இல்லை, அவனுக்காக நான் எவ்வளவோ செய்திருக்கிறேன். இப்படி தேவையில்லாமல் இந்த துன்பத்திற்கு காரணம் பகவான் என்று அவனை நிந்திப்பதே நம் பழக்கமாகிவிட்டது பக்தர்களே. அப்போ ஒன்று செய்கிற உன்னுடைய செயல்களின் விளைவுகளுக்கு என்னைக்குமே நீயே காரணம் அப்படின்னு நினைக்காது. ஏன்னா உன்னால செயலையே செய்ய முடியாது. ஏன்னா இப்போ உன்னுடைய காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய். சரி, ஒரு நேரத்தில் ஒரு சமயத்தில் பார்த்தோம்னா நம் காரியங்களை நாமே செய்ய முடியாது, நாம் வீழ்ந்து கிடக்கும் பொழுது எங்கு போனது அந்த சக்தி? இப்பொழுது அந்த இளமை இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நான் அதை சாதித்து விடுவேன் அப்படின்லாம் நிறைய வீரமா பேசக்கூடிய எத்தனையோ பேர் ஒரு சமயத்தில் பார்த்தோம்னா அந்த வயது ஏற ஏற முதுமை சூழும் பொழுது அந்த காரியத்தை அவர்களால் செய்ய முடியாது. ஒரு நாள் அனைத்து இந்திரியங்களும் சக்தி இழைந்து நாமே இல்லை என்கின்ற ஒரு நிலை வருவது. அப்பொழுது எங்கு போயிற்று நம்மால் முடிந்தது? நம்மால் எழுந்து கூட நிற்க முடியவில்லையே, ஏன் சுவாசிக்கவே முடியவில்லையே அப்படின்னு இதைய கொஞ்சம் உள்ளூர நீங்கள் தேடி பார்த்தீர்களே ஆனால் நம்மால் ஆகக்கூடிய எந்த காரியமும் இல்லை. அவன் உள்ளிருந்து இயக்கினால் மட்டுமே இந்த தேகம் இயங்குகிறது. இது தெரிகிறது. இப்போ சொல்லும் பொழுது ஆமா சார் நீங்க சரிதான், ஆனா நம்மை அறியாமல் இதை நான் தான் செய்தேன், இந்த காரியத்தை நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன், இது என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், நான் சேர்த்து வைத்தது, இந்த மாதிரி ஒரு மாயையிலிருந்து அவ்வளவு எளிதில் ஒரு மனிதனாக வெளியே வர முடியவில்லை. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இவை அனைத்துக்கும் மூல காரணம் அவன். இந்த தேகம் கொடுத்தது அவன், இந்த தேகத்தை இயக்கிக் கொண்டிருப்பவன் அவன். ஒரு கேள்வி, எல்லாமே அவன்னா நான் என்னன்னா செய்யணும்? நான் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு செய்வதற்கு அதற்குத்தான் 6வது அறிவு என்று ஒன்று கொடுத்திருக்கிறான் இல்லையா? எதை இப்போ உதாரணத்துக்காக நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இரண்டுமே நம் கடை போல அங்கங்கு இருக்கிறது. நாம் எங்க செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நாம், அந்த தீர்மானத்தை செயல்படுத்துவது அவன். இந்திரியங்களில் இருந்து அந்த கால்களுக்கு சக்தியை கொடுத்து அந்த கண்களினால் கவர்கின்ற அந்த விஷயத்தை, உங்களுக்கு தேவஸ்தானத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை வந்ததா, அது நல்ல ஆசையாகிறது. அதே தவறாக வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற உந்துதல் இருக்குமே ஆனால் அது நம்மை தவறான பாதையில் இட்டு செல்கிறது. அப்போ செய்வதிலும் நமக்கு சுதந்திரம் இல்லை. அப்போ அதனால் விளைகின்ற விளைவுக்கும் உனக்கும் எந்த காரணமும் இல்லை. அர்ஜுனா, பானம் விடுவதோடு உன்னுடைய வேலை முடிந்து விட்டது. அந்த தேகம் வீழ்கிறதா இல்லையா, அது சாகிறதா, அதை பற்றிய எந்த கவலையும் உனக்கு தேவையில்லை. இதைத்தான் அவன் சொல்றது. ஆனா அவனுடைய துக்கம் எல்லாம், நான் பானம் விடுவதால் இவர்கள் எல்லாம் மறைந்து விடுவார்களே. இப்ப பானம் வில்லைன்னா அவங்க மறைய மாட்டார்களா? நிச்சயமாக மறையத்தான் போகிறார்கள். இது உலக இயற்கை, இதையே நீ நம்ப மறுக்கிறாய். இதையத்தான் சிஷ்யனுக்கு அந்த நிலையாமை என்கின்ற ஒரு விஷயத்தை கீதாச்சாரியான் தன்னுடைய சிஷ்யனுக்கு அற்புதமாக அதை சொல்லிக் கொண்டு இருக்கிறார், புரிய வைத்து கொண்டு இருக்கிறார். அது மட்டுமா அப்படின்னா, இந்த கடமையை செய்ய இருக்க நான் சரி அப்படின்னா இந்த போரே நான் செய்யலை, போர் செய்யாமல் என்ன செய்ய போகிறாய்? காட்டிற்கு சென்று தவம் இருக்க போகிறேன். அது உன்னுடைய வேலையே இல்லையே. காட்டிற்கு சென்று தவம் செய்வது வாழ்ந்து முடிந்த பின்னாடி
இனிமேல் இறைவனே கதி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஒவ்வொரு தர்மங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து கிரகஸ்தாசிரமம், திருமணம் செய்து கொண்டு மனைவியை வைத்துக்கொண்டு இறைவனுக்காக என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது. வெறும் குழந்தைகளுக்காக மட்டும் திருமணம் அல்ல. ஒரு யாகம் செய்வதென்றால் தம்பதியாக அமர்ந்து கொண்டுதான் அந்த யாகத்தை செய்வதற்கு உண்டான அதிகாரம் வருகிறது. தர்மத்தை பரிபாலிப்பதற்காக திருமணம். நாம் ஏதோ இனப்பெருக்கத்திற்காக என்று தவறாக ஒரே ஒரு பார்வையை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது அல்ல. இதையெல்லாம் முடிந்த பின்னுடைய தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த மகன், பேரன், இந்த காரியங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே இதையெல்லாம் முடிந்து இறைவனே முழுமையானவன் என்கின்ற ஒரு நிலை வந்து வானப்பிரஸ்தாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காலத்தில் குடும்பத்தில் இருக்க மாட்டார்கள். என்னுடைய கடமை முடிந்தது, இனிமேல் அவனே கதி என்று கிளம்புகிறேன் என்று வீடு விட்டு வாசல் விட்டு அவர்களாக சென்று கிடைத்த அந்த நீரில் அங்கங்கு நீர்நிலைகள் ஏன் இருக்கிறது அப்படின்னா அங்கு நீராடலாம். அங்கங்கு பழங்கள் ஏன் தொங்குகின்றது அப்படின்னா அந்த பழங்களை புசிப்பதற்காக. ஒருவேளை கிடைத்தால் உணவு, இல்லை என்றால் இது அவனுடைய சித்தம் என்கின்ற ஒரு வாழ்க்கை. எப்படின்னா அது வானப்பிரஸ்தாசிரமம். எதிர் மேலையும் பற்று கொள்ளாது. என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கை அவனுடைய சிந்தையாலும் அவனுடைய தபத்தினாலும் கிடைத்ததை உண்டு வாழ்கின்ற ஒரு நிலைக்கு பேரே பாருங்க வானப்பிரஸ்தாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு. மகாபாரதத்தில் யாருமே பார்த்தோம்னா ராஜ்யம் கிடைத்த பொழுதும் திடீரென்று ஒரு முடிவை எடுத்தனர். திருதராஷ்டிரனில் ஆரம்பித்து கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பஞ்ச பாண்டவர்கள், திரௌபதி, குந்தி, அத்தனை பேருமே, விதுரன், இவங்க எல்லாருமே நன்றாக இருக்கும் பொழுதே அந்த ராஜ்யபாரத்திலிருந்து வெளிவந்து வானப்பிரஸ்தாசிரமம் சென்று தங்கள் அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்ததாக மகாபாரதம் அற்புதமாக விளக்குகிறது. ஆனால் நமக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி நாள் அல்ல, கடைசி நிமிடம் வரை இந்த லௌகீக மயக்கத்திலிருந்து, என்னுடையது என்கின்ற எண்ணத்திலிருந்து, இது என் வீடு என்கின்ற அந்த ஆசை, அது கடைசி வரையிலும் போவதில்லையே பக்தர்கள். சரி, இளமை அது கொஞ்சம் அழகாக தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது என்றால், முதுமையிலும் அந்த ஆசை விடுவதில்லையே கடைசி வரை. நான் எனது என்கின்ற அகங்கார மமக்கார இந்த இரண்டு இருக்கும் வரை இந்த மாதிரி தெய்வீக எண்ணங்கள், ஆன்மீக உணர்வுகள், அவை அனைத்துமே இவன்தான் நடத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு இவனாக நினைத்து கொண்டிருக்கிறான். தவறு பக்தர்களை. பாருங்க, நம்மை அறியாமல் எவ்வளவோ விஷயங்கள் இறைவன் சிருஷ்டித்து நம்மை காப்பதற்காக வைத்திருக்கிறான் இல்லையா? அவனுக்காக லௌகீக வாழ்க்கையில் எவ்வளவு நேரத்தை நம்மால் செயல்படுத்த முடிகிறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இல்லை. அப்போ எந்த காரணத்தையும் கடமை செய்வது அவன். அப்போ கடமையில் நமக்கு அதிகாரம் இல்லை. அந்த கடமையினால் விளைகின்ற விளைவுகள், அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. கடமையே நான் செய்யலை, அதனால வருகின்ற விளைவுகளுக்கு நான் தான் காரணம் என்று நீனே நினைத்து கொண்டால் எப்படி? அப்போ அதற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. அதற்காக கடமையே செய்யாமல் இருந்து அதிலிருந்து விலகுவது மகா பாபம். காட்டிற்கு சென்று சத்திரியனாக பிறந்து நான் தவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றானே, காட்டிற்கு சென்று தவம் செய்யக்கூடியதுக்காக ஆரம்பத்திலிருந்து நீ இவ்வளவு போர் பயிற்சிகளை பெற்றாய். இந்திரலோகத்திற்கு சென்று 5 வருட காலங்கள் இந்திரனால் பலவிதமான அஸ்திர சஸ்திர யுத்தைகளை படித்தவன் அர்ஜுனன். சிவனை குறித்து தபம் செய்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றவன். எப்பேற்பட்ட நிலையிலும் மிகப்பெரிய காண்டீபதாரி என்று உலகம் வியக்கும் அளவிற்கு அந்த அம்பு பிரயோகத்தில் மிகச்சிறந்த வில்லாளி என்ற பெயர் பெற்றவன் அர்ஜுனன். இதெல்லாம் செய்துவிட்டு ஒரு போர் என்று வரும் பொழுது நான் போர் புரிய மாட்டேன். அப்ப ஆரம்பத்திலிருந்து நான் இந்த எண்ணம் இல்லையே. திடீரென்று அவனுக்கு இவர்கள் அனைவரையும் தன் எதிரே பந்து பாந்தவர்களை பார்க்கும் பொழுது நான் எப்படி இவர்களை கொள்வேன் என்கின்ற எண்ணம். அப்படின்னா இந்த இடத்துல
தன்னுடைய பந்து பாந்தவர்கள் அப்படின்னா, நான் ஒருவேளை போர் புரிந்த பின்பே என்னை பாராட்டுவதற்கு உரிய ஒரு கூட்டங்கள் அப்படின்னா, தன்னை பாராட்டுகின்ற ஒரு கூட்டத்தை நானே கொன்றுவிட்டால் என்னை பாராட்டுவது யார் என்கின்ற ஒரு கேள்விதான் உன் நினைத்தில் இருக்கு. அப்ப உன் மனசுல இருக்கக்கூடியது அந்த உயிர்கள் மேல் இருக்கக்கூடிய நிஜமான என்ன சொல்றது பாசம் என்று இருப்பதா, இவர்கள் போய்விட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமோ வெற்றியோ அதை பாராட்டுவதற்கு எனக்கு ஒரு கூட்டமே இல்லாமல் போகிறது என்கின்ற மமகாரம் மற்றும் அகங்காரம் உன் மனதில் குடிகொண்டு இருக்கிறது என்று தானே அர்த்தம். அர்ஜுனா, எழு, போர் புரி என்று உத்வேகப்படுத்துகிறான் தன்னுடைய சீடனே கீதாச்சாரியான். நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.